வணக்கம். நான் பார்த்தேன் சமயத்தேன் அன்னபூர்ணி. இங்கே வந்து கோட்டயத்தில் நான் என்னென்ன டெம்பிள்ஸ் விசிட் பண்ணினேனோ அதை பற்றி எல்லாம் தான் சொல்லியிருக்கேன். முதல்ல நாங்கள் விசிட் பண்ண டெம்பிள் வந்து வைக்கம் மகாதேவ சுவாமி டெம்பிள்னு. இது ரொம்ப பழமை வாய்ந்த டெம்பிள். இங்கே வந்து வைஷ்ணவர்கள் சைவர்கள் 2 பேருமே இந்த சுவாமியை வந்து விசிட் பண்ணி அந்த வந்து தரிசனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அப்புறம் இந்த இடத்துல தான் வைக்கத்தில் தான் காந்திஜி பெரியார் இவர்கள்லாம் போராட்டம் பண்ணி எந்த ஜாதி மத வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அப்புறம் கள்ளுக்கடை அடைப்புக்கெல்லாம் போராட்டம் பண்ணினது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். அடுத்து இது வந்து ரொம்ப பெரிய டெம்பிள். நம்மளுக்கு வந்து சுற்றி வரத்துக்கே அவ்வளோ நாழி ஆகுது. இது வந்து அங்கே நந்தி இருக்குது. இந்த நந்தி காதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சொன்னோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. இங்கேயும் உள்ளெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டா. ஆனால் வெளியில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். அப்புறம் இது வந்து காத்தால் 4 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 5லேருந்து 9 வரைக்கும் இங்கே வந்து நம்மளுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு கோவில் வந்து நடை அடைக்காமல் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நம்ம ட்ரெஸ் கோட் வந்து இருக்குது. ஆண்கள் வந்து மேலே அங்கவஸ்திரம் தான் போட்டுக்கலாம், ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கூடாது, லுங்கி கட்டிக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் வந்து சல்வார் கம்மீஸ், சாரி இல்லைன்னா பாவாடை சட்டை இதை போட்டுக்கலாம். வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் இங்கே அலௌடு கிடையாது. இங்கே வந்து பூஜை ரொம்ப விசேஷமாக இருக்குது. இங்கே இதை வைக்கத்தப்பன் அப்படின்னு சொல்கிறா. அப்பன்னா அப்பான்னு அர்த்தம். அவர் அப்பா மாதிரி இந்த சுவாமியை எல்லோரும் கொண்டாடுறா. இங்கே வந்து அஷ்டமிங்கிற ஒரு மகோத்சவம் வந்து ரொம்ப வைக்கத்து அஷ்டமி அப்படின்னு சொல்லி இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அடுத்தது நாங்கள் பார்த்தது வந்து ஒரு தேவி கோவில் தான். இது வந்து பலிபுரத்து தேவி காவுன்னு சொல்கிறது அப்படிங்கிற டெம்பிள். இங்கே வந்து 10ஆம் உதய மகோத்சவம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறா. அந்த அன்னைக்கு வந்து கையாட்டு அப்படிங்கிற ஒரு நாடன், அதாவது பழமை வாய்ந்த ஒரு ஃபோக் டான்ஸ் ஒன்று இங்கே நடைபெறுறது. இது வந்து பத்ரகாளி சுவாமி இருக்கார். இந்த சுவாமிக்கு வந்து அன்னைக்கு வந்து நிறைய பூஜைகள்லாம் நடக்கிறது. அப்புறம் நாங்கள் திரும்பி வரும்போது வரகினின்னு ஒரு சிம்பிள் ரெஸ்டாரண்ட் இருந்தது, வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் அதையும் நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். அது தவிர முறுக்கு இது மாதிரி எல்லாம் கூட அவள் பண்ணி கொடுக்குறா. அதுவும் நாங்கள் கொஞ்சம் கையில் வாங்கிட்டோம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுதான் எய்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் தங்கின ஹோட்டல். ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஹோட்டல் கூட. அதாவது அவளோட சாப்பாடும் நல்லா இருந்தது. 2வது வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப ஜோராக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இந்த கேரளா ஸ்பைசஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கா. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. எல்லாம் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு லேட்டாக தான் லஞ்சுக்கு வந்திருந்தோம். போன இடத்துல நாடி ஆகிடுத்து இருந்தால் கூட எங்களுக்காக அவள் அந்த லன்ச்சை வந்து அந்த ஃபுட்டு வந்து எடுத்து வச்சுருந்து எங்களுக்கு கொடுத்தா. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை வந்து நாங்கள் ரொம்ப நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அது வந்து பாராட்ட தகுந்தது தான். இந்த மாதிரி இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் தான் நாங்கள் பார்த்தோம். நான் வந்து வைக்கத்தில் என்ன இடங்களுக்கெல்லாம் போயிருந்தேன், வைக்கம்னு இல்லை கோட்டயத்தில் அந்த மாதிரி நேச்சுரல் சீனரி டெம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாருமே பாருங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே.